ஆரம்ப காலகட்டங்கள்ல தனுஷ் சினிமால நடிக்கும் போது பல கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாயிருக்காருங்க. யாருடா இவன் பென்சிலுக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்கான், ஈர்க்குச்சி மாதிரி இவ்வளவு கேவலமா இருக்கான், இவனுக்கெல்லாம் யாருடா ஹீரோ சான்ஸ் கொடுத்தான்னு சொல்லி பல பேர் தனுஷ் காதுபடவே கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதனால் பல நாள் இரவு அழுததாக தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. தனது அப்பா கஸ்தூரி ராஜா இயக்கத்துல தனது அண்ணன் செல்வராகவன் கதை வசனம் எழுத இவர் நடித்த படம் துள்ளுவதோ இளமை. அந்த துள்ளுவதோ இளமை ஷூட்டிங் ஸ்பாட்ல இவர் ஒழுங்கா நடிக்கலன்னு சொல்லி இவர் அண்ணன் செல்வராகவன் இவர் அடி துவச்சிருவாராம். அதை பார்த்து ரசிகர்கள்லாம் சிரிப்பாங்க. இந்த சினிமாவே வேணான்னு நினைச்சேன், ஆனா அந்த படம் வெளியாகி 100 நாள் ஓடிச்சு. அப்பதான் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு, சினிமால சாதிக்கிறதுக்கு அழகு முக்கியம் இல்ல, திறமை தான் முக்கியம். அதனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். ஒரு காலகட்டத்துல சூப்பர் ஸ்டாரோட மருமகனா இருந்த தனுஷ் அவர்கள் பல விருதுகளையும் வாங்கி கூச்சிருக்காரு நல்ல நடிகராக. தற்பொழுது இவரது 50வது படமான ராயன் படத்தை இவரே இயக்கி இவரே நடிக்கிறாருன்றது இவருடைய தன்னம்பிக்கையை தான் வெளிக்கொண்டு வருதுன்னே சொல்லலாம்.